ஹே guys, வெல்கம் டு day 39 ஆஃப் Under Trader. என்னடா ரேப்பிடோ ஓட்டுறது ஷார்ட்ஸ் போகிறதெல்லாம் நிறுத்திட்டியா, பிரேக் டவுன் வீடியோ மட்டும் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால நாளிலேருந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நத்திங் டு வரி. அண்ட் டுடே இஸ் டியூஸ்டே. நான் இன்றைக்கி 2 ட்ரேட் மொத்தமாக எடுத்தேன். லைவ் அக்கௌண்ட்டில் ஒரு ஷார்ட் என்ட்ரி அண்ட் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் ஒரு லாங்ஸ் என்ட்ரி ஒன்று போனேன். ஸோ ஃபஸ்ட்டு லைவ் அக்கௌண்ட்டில் எடுத்த இந்த செல் என்ட்ரி ஒன்று பார்த்துடலாம். அண்ட் இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எஸ்எல் ட்ரேடு -1 hour லைவ் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி. நேற்று 9:30 ஓப்பன் ஆனோடனே பெரிய மூவ் கொடுத்தது. அதுக்கப்புறம் எந்த மூவுமே பெருசாக கொடுக்கல. அண்ட் நான் இன்றைக்கி 9:30 மூவ் இன்றைக்கி கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முன்னாடியே என்ட்ரு ஆகிட்டேன். பட் ஐ காட் ஸ்டாப்ட் அவுட் ஹியர். ப்ரைஸ் 9:30 ஓப்பன் ஆன பிறகு ரொம்ப கேவலமாகவே இருந்தது. அண்ட் ES காட் வாஸ் மை பிரேக் இவன் லெவல், பட் 10 Qs டிடன்ட். அதனால் லைவ் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி -1 hour. ஸோ நத்திங் டு வரி. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட்ஸ் டில் த வீடியோ எண்ட்ஸ். அண்ட் நான் எப்படி இந்த ஷார்ட் என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 15 minute டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா 9M கேண்டில் வந்து 15 minute FVG ஃபில் பண்ணியிருந்தது. ஸோ இந்த ட்ரேடில் இது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு. அண்ட் அனதர் ஒன் இஸ் வி டோன்ட் ஹவ் SMT இன் திஸ் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடில் 2 டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது. ஸ்டில் ஐ ரிஸ்க் மை மணி அண்ட் ஐ காட் ஸ்டாப்ட் அவுட் ஹியர். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் 30 minute டைம் ஃப்ரேமை எவ்வளோ பெரிய ரிடக்ஷன் இருந்ததுன்னு. And price also trading in a premium PD array, and it's also a clean A+ setup model, and I think it's a valid SL for me. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 minute FVG still holding to price to keep move lower. அண்ட் அதுக்கப்புறமா 10AM ஓப்பன் ஆச்சு. ஸோ 10AMக்கு முன்னாடி நான் ஒரு லாங்ஸ் என்ட்ரி போனேன். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல SL வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். அண்ட் ப்ரைஸ் இஸ் ஸ்டக்டு இன் டு திஸ் ரேஞ்ச் ஆஃப் 9AM கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் 9AM ஓப்பனிங் ப்ரைஸை எவ்வளோ ரிஜெக்ஷன் கொடுத்து. தீஸ் ஆர் ஆல் த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் டு மூவ் ப்ரைஸ் லோவர், அண்ட் தீஸ் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸ் நான் அந்த என்ட்ரி SL வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ ரிஜெக்ஷன் இருந்திருக்குன்னு. நல்லவேளை அந்த என்ட்ரிக்குள்ளே நான் மாட்டிக்காமல் நான் சீக்கிரமாக SL வாங்கிட்டேன். அது வரையும் பெஸ்ட் தான். அண்ட் ES காட் வாஸ் மை பிரேக் ஈவன் லெவல். ஆனால் NQவில் என்னோடய பிரேக் ஈவன் லெவலே எடுக்காமல் ப்ரைஸ் அப்படி இன்ஜினியர் பண்ணிவிட்டு என்னோடய SL தட்டிட்டு ரொம்ப ப்ரைஸ் சாப் ஆகிடுச்சு பயங்கரமாக. அண்ட் இதுதான் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன். ஹவு ஜஸ்ட் மார்க்கெட் மூவிங், ஜஸ்ட் சி த மார்க்கெட் வியூ. அண்ட் இந்த ட்ரேடில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த மாதிரி சாப் ப்ரைஸில் SL வாங்கிட்டாலோ அடுத்த ட்ரேடுக்கு மூவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் a second long entry for me. ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 9:30 to 9:45 அந்த 15 நிமிஷத்தோட கேண்டில் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஃபைனலி ப்ரைஸ் வந்து 5 minute FVGக்குள்ளே போயிட்டு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்வீப் பண்ணி SMT கொடுத்துருந்தது. ஸோ நான் இந்த சின்ன IFVGலேயும் நான் என்ட்ரு ஆகிட்டேன். ஐ லுக் ஃபார் ப்ரைஸ் டு கோ 2 hour. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வெண்ட் அப் மை 2 hour. நான் அந்த மைனர் பை சைட் லிக்விடிட்டிலேயே நான் புக் பண்ணியிருக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ நான் கிட்டத்தட்ட 2 hour வரதுக்காக ப்ரைஸை ஒரு 2 டிக் மேலே வச்சுருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் திருப்பி அந்த ஹை எடுக்கவே இல்லை. ஸோ ஐ டிசைடட் டு புக் அ பார்ஷல் ஆன் அ மைனர் பை சைட் லிக்விடிட்டி. அண்ட் ப்ரைஸ் அந்த மைனர் பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணும்போது நான் கரெக்டாக என்னோடய முக்கால்வாசி பார்ஷல்ஸை நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ண உடனே ப்ரைஸை பிரேக் ஈவன் போட்டுட்டு ரிமைனிங் கான்ட்ராக்ட்ஸை ஹோல்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இட்ஸ் அ க்ளீன் ட்ரேடு. டிபி கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 கேண்டல்ஸ்லேயே டிபி நமக்கு போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல நான் பார்ஷல்ஸ் புக் பண்ணிட்டேன். அண்ட் ரிமைனிங் கான்ட்ராக்டை பிரேக் இவன் போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணலான்னு ஒரு பிளானு. ப்ரைஸ் இந்த மைனர் பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணோடனே ஓவர் ஷாப் ஆகிடுச்சு திருப்பி. அண்ட் அகைன் ப்ரைஸ் 3 minute FVGக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த 3 minute FVGக்குள்ளே போய் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்து ப்ரைஸ் மேலே போகணும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ப்ரைஸ் ஆனால் இந்த 3 minute FVG இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ தட் ஐ எம் காட் அ பிரேக் ஈவன் ஹியர். ஆல்மோஸ்ட் நம்ம 1.8 hour கிட்ட புக் பண்ணிட்டோம். ஸோ நத்திங் டு வரி. ஸோ இன்றைக்கி லைவ் அக்கௌண்ட்டில் -1 hour அண்ட் எவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 2 hour. அண்ட் லெட்ஸ் சி ஹவு த கம்மிங் டேஸ் ஆர். அண்ட் ப்ரைஸு நேற்று விட நல்லாவே இருந்தது இன்றைக்கி. அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 hour மூவாவது ஒன்று கொடுத்தது, அது வரையும் சந்தோஷம்தான். அண்ட் அட்லாஸ்ட் மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 9AM ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டில் நவ் த 10:30 கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. ப்ரைஸ் எவ்வளோ அந்த ஸ்டக் இன் த ரேஞ்ச் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த 2 hour மூவ் கொடுத்தது பெருசு இன்றைக்கி. Let's see how the coming days are. Let's freaking good.